ஒரு நிமிஷம் இருங்க. உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்த தரேங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க இழந்தத மறுபடியும் பெற்றுக்கொள்ள போறீங்கன்ட்டு. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். வசனம் சொல்றேன் நல்லா கேளுங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தாராமா. முன்னாடி இருந்த வாழ்க்கை காட்டிலும் அதுக்கப்புறம் யோபு பின்னாடி வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கையாமா. முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, முன்னாடி யோபு கிட்ட ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா இடையில என்ன பண்ணுச்சு? எல்லாமே இழக்கப்பட்டாச்சு. யோபு கிட்ட ஒண்ணுமே இல்ல. வியாதி மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில கூட யோபு ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு போல. அப்படி உண்மையா யோபு ஆண்டவருக்கு இருந்ததுனால முடிவில் ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டா நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணுமா? உங்கள் படிப்பில், வேலையில், குடும்ப காரியத்தில், உங்கள் கடன் பிரச்சனையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை. திருமண தடைகள் விலகணுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா? வியாதியிலேருந்து விடுதலை ஆகணுமா? உங்கள் அப்பா அற்புதம் பெற்றுக்கொள்ளணுமா? உங்கள் அம்மா அற்புதம் பெற்றுக்கொள்ளணுமா? எல்லாமே ஏசப்பாவில் செய்ய முடியுங்க. ஏசப்பா நினைச்சாருன்னா சொடக்கு போட்ட நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தவணை சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வர அற்புதங்களை செய்ய முடியுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக செய்வாருங்க. ஆனால் நீங்கள் என்ன நம்ம பண்ணணும்? ஒரே ஒரு விஷயம் தான், ஏசப்பா விட்டு பின்மாற்றத்துக்கு போகக்கூடாதுங்க. நீங்க பின்மாற்றத்துக்கு போகாத பிள்ளைகளா இருக்கீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா அற்புதம் செய்வார். நம்ம பாவிகள் தான், அடிக்கடிக்கு பாவம் செய்யறோம் தான். ஆனா பாவம் செஞ்சுட்டு நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? ஆண்டவருக்கு நேரத்தையே கொடுக்க மாட்டோம். பைபிள் படிக்க மாட்டோம், ப்ரேயர் பண்ண மாட்டோம், பரிசுத்தமா வாழ மாட்டோம். நான் பைபிள் தடவே மாட்டேன், பைபிள் படிக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் பாவம் செஞ்சுட்டு ஒரு பாவி இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பின்மாற்றத்துக்கு போயிடும். அப்ப என்ன ஆகுது? ஏசப்பா விட்டு தள்ளி போயிடுறதுனால நம்ம வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதம் கிடைக்காமலே போயிடுது. இப்ப கூட நீங்க நிறைய பேர் ரகசியமா சில பாவங்கள் செஞ்சுட்டு ஏசப்பட்டு ரொம்ப தள்ளி போயிட்டீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, தள்ளி போனவங்க மறுபடியும் கிட்ட வந்துருங்க. இந்த பைபிளை தூக்குங்க, படிங்க, ப்ரேயர் பண்ணுங்க, பரிசுத்தமுள்ள ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இழந்ததை பெற்றுக்கொள்ள போறீங்க. யோபு இழந்ததை பெற்றுக்கொண்டான்னு வசனம் சொல்லுது. ஏன் நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்களா? ஆபிரகாமுக்கு செஞ்சாரு, ஈசாக்குக்கு செஞ்சாரு, யாக்கோபுக்கு செஞ்சாரு, பைபிள்ல இருக்க எல்லாருக்குமே செஞ்சாரு. உங்களுக்கு அற்புதம் செய்யாமல போறாரு. இன்னைக்கு இந்த வேலையில கண்டிப்பா செய்வாருங்க. நல்லதே நடக்கும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.